நிஜ வாழ்க்கையில் அந்த முதல் பார்வை வந்து காதலாக மாறலையன்ற ஏக்கம் இருந்தது அவங்களுக்கு. இல்லை சார், அப்படி பார்த்தா எனக்கு வந்து நான் ஒரு 50 ஆட்டோகிராஃப் எடுக்கணும். ஏன்னா சென்னைக்கு வந்த பிறந்து எங்கே போனாலும் எது நடந்தாலும் எனக்கு அது கதை. ஆனந்தமே அப்படி தான். ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போனப்போ அம்மா சொன்னது, அண்ணி சொன்னது, தனித்தனியாக சொன்னதெல்லாம் கொத்தது தான் அது. கொத்தது. ரொம்ப உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு வெட்ட வெளியில் கயிறே இல்லாமல் பிடிச்சிட்டு ஏறினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு. இதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இல்லை சார். ரெஃபரன்ஸே இல்லாமல் பண்ண படம்னா ரன்னு. ஆனால் அதை நான் ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தேன். இது பண்ணால் கமல் சார் பண்ணணும், இல்லைன்னா அந்த கதையை அப்படி கமல் சாரே கொடுத்துட்டு வந்துடணும்னு ஒரு முக்கிய வேடெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை பார்த்துட்டு ரத்தின சார் கூப்பிட்டார். உங்கள்கிட்ட கமல் சாருக்கு ஒரு கதை இருக்காமேன்னு சொன்னேன். அது போய் கமல் சாருக்கும் சொன்னேன். கமல் சாருக்கும் ரத்தின சாருக்கும் அப்போ ஏதோ சம்திங். ஒரு அரசியல்வாதியோட வாரிசு அரசியல்வாதியா ஆகிறப்போ வராத அசிங்கம் வெக்கம், திருடனோட மக திருடன் ஆகிறப்போ ஏண்டா வரணும்? சொல்லு உசுருக்கு விளையாட சாமி. அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய குடும்ப கதை. நான் ரன் வந்து குவைட் கான்ட்ராஸ்டான ஒரு கதை. அதுக்கான லைனை எங்கேருந்து பிடிச்சிங்க? முதல்ல வந்து ஆனந்தத்துக்கும் ரன்னுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படமாக பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் சார் இந்த மாதிரி அவனை ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு யோசிச்சது. கண்டிப்பாக இன்னொரு குடும்ப படமாக இருந்துடக்கூடாது, இவர் இதே மாதிரி டைப்பாக படம் தான் பண்ணுவார்னு யோசிச்சிடக்கூடாது. அப்படி யோசித்து அதுக்காக ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது சேம் சௌத்ரி சாருக்கு தான் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கு. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். சௌத்ரி சார் அடுத்த படம் பண்ணணுங்கிறதுக்கு கதையே கேட்காம அட்வான்ஸ் கொடுத்தது என்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அருமை. நல்ல பெரிய அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்ன கதை பண்ணலான்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட் தியாகன்னு, அவன் லாங் சைஸ் நோட்டு ஒன்று, சார் இதில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க ஒரு சீனு, இது உங்களுக்கு யூஸ் ஆகாமல் பாருங்கள். நான் மகாபலிபுரம் பக்கத்தில் டிஸ்கஷனுக்காக நான் தனியாக ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறேன். என்னடா நோட்டுன்னு வாங்கி பார்த்தேன். அதில் ஒரு இன்சிடென்ட் எழுதியிருந்தேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தது. ஏன்னா சென்னைக்கு வந்த பிறந்து எங்கே போனாலும் எது நடந்தாலும் எனக்கு அது கதை. ஆனந்தமே அப்படி தான். ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போனப்போ அம்மா சொன்னது, அண்ணி சொன்னது, தனித்தனியாக சொன்னதெல்லாம் கொத்தது தான் அது. கொத்தது. வாழ்க்கையில் கதை நடந்துகிட்டே இருக்குது, நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம பார்க்குறப்போ சரியாக கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம்னா, கேட்க ரெடியாக இருந்தோம்னா ஒரு கதை கண்ணில் படும். இது வந்து சென்னைக்கு வந்த புதுசில் நான் ஒரு காலேஜ் முடிச்சு அடுத்த நாளே சென்னைக்கு வந்துட்டேன். சினிமாக்காக தான் வந்தேன். வாடகைக்கு பணம் இல்லை, ஒரு 750 ரூபா வேணும். எக்மோரில் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்து காசு வாங்கணும். அதுக்காக ஒரு பஸ்ஸில் பயணம் போயிட்டுருக்கு. வல்லூர் கோட்டை பக்கத்தில் வண்டி நிற்கிது. அப்போது நிறைய பேர் ஏற ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணு, எனக்கு பதட்டமாக இருக்குது, அவள் ஏறிடுமேன்னு தோணுது. ஏறுவாளா மாட்டாங்களா அப்படி நினைக்கும்போது ஓடி ஏறிட்டாங்க. என்கிட்டயே டிக்கெட் எடுக்க கேட்டாங்க. நான் வாங்கி டிக்கெட் ஒன்று எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்காக கேட்குறாங்க. கொடுத்தேன். என்ன அவங்க பார்க்கவே இல்லை, கை தான் பார்க்குது, டிக்கெட் வாங்குது. என்னை சுத்தமாக பார்க்கல. அந்த ட்ராவல் மொத்தம் நான் பார்த்துட்ருக்கேன், அவங்க என் பக்கமே திரும்பலை, துளி கூட திரும்பலை. போகுது. அந்த பாலத்துக்கு முன்னாடி நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சு. பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும், சிஎஸ் பாருக்கு ஆப்போசிட்டில். நான் இறங்கி வண்டி மூவ் ஆகுது. அந்த ஸ்பீட் பிரேக்கில் லேசாக அடிக்கும்போது அந்த பொண்ணு குனிஞ்சி என்னை பார்க்குது. இது வரைக்கும் பார்க்கல, இப்போ பார்க்குதுன்ட்டு பார்த்துட்டு திரும்பிடுச்சு. வண்டி போகுது. நான் ஓடி போய் வண்டியில் ஏறி இப்படி வந்தேன்ல சார். அப்போ அந்த பொண்ணு கொடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல, லைஃப்பில் மறக்க முடியாத ரியாக்ஷன். இவன் இறங்கினா எப்பறம் ஏறினா அது ஒரு சர்ப்ரைஸு, ஒரு மூடு, ஒரு க்யூட்டு, அதை கலந்து ஒரு ரியாக்ஷன் அதுலேயே கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இறங்கி நடந்து போகிறப்ப பேசினது, டிக்கெட் வாங்கினது, அப்படியே போயிட்டு அந்த பேசியிருந்தது. இந்த இன்சிடெண்ட்டை நான் எழுதி வச்சுருக்கேன். அருமை. அப்போது சரவண மாரியப்பன்னு பேர் வச்சுருக்கேன் ஹீரோக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மிலிட்ரியிலேருந்து ஒரு பையன் சம்திங் ஏதோ ஒரு இதாக இன்சிடெண்ட் ஆகி வந்தான். அவன் அந்த பேர் வந்து சரவண மாரியப்பன்னு முக்கியமான பேர் அது. அதுதான் நான் வந்து ஹீரோக்கு பேர் வச்சுருந்தேன். அப்புறம் மாறிடுச்சு. இப்படி ஒருத்தர் ஒரு பின்னாடி போகிறான், ஒரு பொண்ணு பின்னாடி போகிறப்போ போகிறான். அவங்க அண்ணா ரவுடியாக இருந்தால் அப்படி கொஞ்சமாக வளர்த்து எடுத்தது தான் இந்த கதை. நிஜ வாழ்க்கையில் அந்த முதல் பார்வை வந்து காதலாக மாறலையன்ற ஏக்கம் இருந்தது அவங்களுக்கு. இல்லை சார், அப்படி பார்த்தா எனக்கு வந்து நான் ஒரு 50 ஆட்டோகிராஃப் எடுக்கணும். ஏன்னா
நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த பஸ்ஸில் போனால் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு, எந்த கல்மிஷம் இல்லை, எந்த திட்டமிடலும் இல்லை. அது ஒரு மாதிரி அப்படி இருக்கும், ஒரு எந்த கணக்கு இருக்காது அதில். அது க்யூட்டாக காலேஜ் படிக்கிறப்பருந்தே அப்படி ஒரு சின்னதாக ஸ்கூல் படிக்கிறப்பருந்தே என்னென்னா, இது ஒரு லவ்வபுளாக ஒரு இந்த மொமெண்ட் நடக்குது பார்த்தீங்களா. வந்து ஹாலிவுட்லலாம் என்னென்னா ஒரு சீனில் அந்த படமாகவே எடுத்துருவாங்க. ஒரு படம் இருக்கும், அந்த மாதிரியான படமாக ஒரு சீன் மொத்த படமாகவே வந்துடும். நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்காது, ஒரு சீனை அந்த படமாக பண்ணால் ஓடுமா ஓடாதான்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் லைஃப்பில் இருக்கும். அது பெரிய திட்டமெல்லாம் இல்லை, அடுத்த கட்டமாக இதை நகர்த்திடணும், இது பண்ணணும், அப்படி அடைஞ்சிடணும். அலையடிக்கிற மாதிரி காதல் வந்துட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்கிரிப்டுக்கு யாரையாவது முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்களா? ரொம்ப உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு வெட்ட வெளியில் கயிறே இல்லாமல் பிடிச்சிட்டு ஏறினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு. இதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இல்லை சார். ரெஃபரன்ஸே இல்லாமல் பண்ண படம்னா ரன்னு. ஆனால் மணி சார்லாம் வந்து என்னென்னா அந்த டயலாக்கு, அந்த ஷார்ட்டாக ஒரு டயலாக்காக ஸ்டைலாக ஒரு படம் பண்ணுறது, ராம்குல வர்மா வந்து ஒரு ஸ்டைலாக படம், இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஒரு ஸ்லீக்காக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அந்த மூடு ஒண்டி மைண்டில் இருந்துச்சு. அதுதான் மெயின் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே உங்களை அறிமுகப்படுத்தினவர் ஆர்பி சௌத்ரி. அடுத்து வந்து லிங்குசாமின்னு ஒருத்தர் வராருப்பா, கதை கேட்டால் அசந்து போயிட்டேன், பிரமாதமான டைரக்டர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எப்படி அந்த அளவுக்கு அவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க? ஆனந்த கதை வந்து சார் குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் 200 பேர்கிட்டே சொல்லியிருப்பேன். அது தூக்கத்தில் தட்டி எழுப்பினா கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஃபுல்லாக மைண்டில் இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு அந்த படத்தை நல்ல ஒரு டோனில் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்டைலாக வரணும் அந்த படம். மம்முட்டி சார் ஒரு கிளாஸாக இருக்கணும், அந்த மாதிரி மூடு அதுலேயே இருக்கும். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷனாக வரணும்லாம் சௌதி சார்கிட்ட சொல்ல போகிறப்போ அவங்க வந்து கதை கேட்குறத பற்றியெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கே என்ன பீக்குன்னு. ஒருத்தன் பீச்சில் நடந்து போகிறப்போ காருக்கு உள்ள ஸ்கிரிப்ட் தூக்கி போட்டது, அதே மாதிரி அவர் நடந்து வரும்போது வந்து ஒரே வரியில் நம்ம சசி சாரில் செருப்பே போடாத ஒருத்தன் ஃப்ளைட்டில் போகிற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான் சார், இதுதான் சொல்லியிருக்கேன். அப்படி அது உள்ளே போகிறதுக்கு ஒரு கார்டு, ஆனால் படத்துக்கு சம்மந்தம் இருக்காது. அவர் எப்படியாவது பார்த்துடணும், இம்ப்ரெஸ் பண்ணார், கண்ணில் பார்த்துட மாட்டோமான்னு. அந்த அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் ராஜகுமாரன் சார் தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எழுதிய வச்சு இந்த ஃபுல் புக்காகவும் இருந்துச்சு. அவர் கேட்குறதுக்கு முன்னாடி சீனுன்னு சொல்லி ஒருத்தர் சீனிவாசன் சொல்லிட்டு இங்கே வந்து வருவார் நம்ம ஹைதராபாத்லேருந்து. அவர் கதை கேட்குற டீம் ஒன்று வச்சுருப்பார். அவரும் முதல்ல அவர் கேட்டார், அதுக்கு அடுத்து தான் வந்து சார் கேட்டாங்க. கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கெல்லாம் கண்ணு கலங்குறாரோ அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு 10 நாள் கழித்து திருப்பி கூப்பிடுவார். வயா சொல்லு திம்பார், கதை கேட்பார் திருப்பி. அது சந்தேகத்தில் கிடையாது, புரியுது. ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்புறம் கதை கேட்டு முடிச்சுட்டா சாருக்கு எப்படி இருக்குன்னா, ஆர்டிஸ்ட் பேசிட்டியா, என்னாச்சு பாபு என்ன சொல்கிறான், அதை படமாக பார்த்துடணும் சார். கதை அவருக்கு என்றைக்கு ஓகே ஆச்சோ முடித்த உடனே இம்மிடியட்டாக அதை படமாக பார்த்துடணும். நம்ம துரத்த மாட்டோம், அவங்க துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அவங்களும் சாரும், அவ்வளோ பெரிய குடும்பம் அந்த மாதிரி இருந்து வந்ததுனால. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒரு தமிழ் கற்றுக்கிட்டு டைலாக்கில் கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு அவர் கதை சொல்கிற விதம். நம்ம படத்தை நம்ம வெளியில் இருக்கிறப்போ எப்பயாவது வேறு வேலை உள்ளே போகிறப்போ ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். அவருக்கு அந்த கதையை அவர் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு இருப்பார், உள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, நம்ம உள்ளே போனோம்னா ரசித்து சொல்லுவார் சார். ஐயோ இந்த மாதிரியா ஒரு திருடன் உள்ளே பூந்துட்டாயா சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படி வார்த்தை நடுவில் வேறு வரும். பெருங்கூட்டம் நிற்கும் உள்ள, நம்ம கதை தான் ஓடிட்டுருக்குன்னு நின்னோம்னா நம்ம வந்தது கூட அவருக்கு தெரியாது. சொல்லியிருக்காயா இந்த மாதிரி ஒரு சீனியா சொல்லிட்டு, ரொம்ப புதுசாக இருக்கே கதை. அதே மாதிரி ரீமேக் பண்ணணும்னு சொல்லி அடுத்த படத்துக்கு வேறு ஏதோ படத்துக்காக போகிறப்போ அந்த டைரக்டர் அங்கேருந்து வந்திருப்பாங்கள்ல, அப்பராவு மற்றவங்களாம் நிற்பாங்க இல்லையா, அப்போது அந்த தெலுங்கில் இதை மிஸ் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு இடம் முக்கியமான இடம் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு அந்த எந்த குறிப்பிட்ட இடமோ அதை பர்டிகுலராக சொல்லுவார் சார். அந்த அந்த ஷாட் எடுத்துட்டானா இந்த இந்த இங்கே வச்சு இப்படி ஒன்று இருக்குமேயா, அது எடுத்தாச்சா நல்லா வந்துச்சா அப்படிம்பாரு. அது ரசிச்சு கேட்பார். அது வெறும் சினிமா வியாபாரம் அது மட்டுமா இருக்க மாட்டார் சார் அவருக்கு. அதே மாதிரி ஒரு டைரக்டர் தான் நல்ல படத்தை வந்து இப்படி வச்சானையா எங்கே வச்சாலும் வரையா, அவன் சொல்கிறத கேட்க சொல்லியா, என்ன நிகழ்ந்தாலும் சரி தான். ஒரு உதாரணம் ஒன்று வந்து அவரை பற்றி வந்து படம் பண்ணும்போது ஒரு டைரக்டர் செட்லேயே உட்காந்து ஷூட்டிங் முடித்தோடனே தண்ணி அடிச்சுருந்துருக்காங்க. தகவல் போயிடுச்சு, சார் ஃபஸ்ட்டு படம் சார், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க சார், இவங்களாம் எப்படி சார் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இன்றைக்கி போட்ட ஷெட்யூலில் போட்ட சீன்லாம் முடிச்சிட்டானா, நான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார். சரி, அதுக்கப்புறம் அவன் தண்ணி அடித்தானா, அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன
வேலை முடிஞ்சிட்டு இல்லையா, அப்புறம் அதெல்லாம் நீ என்கிட்ட எதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வர, வேலையில் ஏதாவது தப்பு நம்மகிட்ட என்கிட்ட சொல்லு, கேட்க மாட்டார். ஓகே, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் சரிதான், டைரக்டர் அவர் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிறது கேட்க சொல்லு. அதில் வந்து மாபெரும் மரியாதை சார் எனக்கு அவர் மேலே. உங்களுடைய முதல் கதையை கேட்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் ரெண்டாவது கதையை அவர் பண்ணாததுக்கு காரணம் இந்த கதை அவருக்கு பிடிக்காது தான் நீங்கள். ஆமாம். எதனால் இந்த கதை அவருக்கு பிடிக்காமல் போச்சு? அவருக்கு என்னென்னா என்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு, போன படம் மாதிரியே அவரை பொறுத்த வரைக்கும். அது கம்பெனி படம், சூப்பர் குட் படம் மாதிரியும் இல்லை, ஏன் படம் மாதிரி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ரன் கதை சிஎம் ஆனந்தம் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு வரைக்கும் சார் அப்படி ஃப்ளோவாக சொல்லுவேன், வித் மியூசிக். மியூசிக்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லுவேன், அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரைக்கும் மைண்டில் இருக்கும். அடித்தா தம்முன்னு விழுந்தா, செத்தேலி மாதிரி விழுந்தான், தடக் தடக் ஒரு ட்ரெயின்ஸ் போகணுங்கிற வரைக்கும் நான் எழுதியிருப்பேன். அப்படி தான் சொல்கிறேன் கதை அவருக்கு. 2.25 மணி நேரம் சொல்ல போகிறோம் சாருக்கு. பெரிய அட்வான்ஸ் வேறு எனக்கு கொடுத்துருக்காரு அடுத்த படத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு கதை கேட்டு முடித்தோடனே, இது என்ன லிங்குசாமி, இது உன் பேட்டர்ன்லேயே இல்லையா, இது ஏன் கம்பெனி பேட்டர்ன்லேயே இல்லையா, டைம் எடுத்துக்கோ, ஒன்றும் அவசரம்லாம் பண்ண அவசியம் இல்லையா, நீ வந்து பெரிய ஒரு முக்கியமான படம் பண்ணியிருக்கியா, நீ பண்ணுவோம் நம்ம, அதில் ஒன்றும் இல்லை, நீ டைம் எடுத்து பண்ணு, டைம் எடுத்து வேறு ஒன்று கூட யோசி அப்படின்னு வந்துட்டேன். நம்ம அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் என்னென்னா, என்னடா இப்படி ஒரு கதை சொல்லி இவர் வேணாங்கிறாரு, அவருக்கு புரியலைங்கிறாங்க. நான் இல்லை, சவுத்திரா சொல்கிறது கரெக்டு, சவுத்தி சார்ரா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு புரியலைன்னு எப்படி சொல்ல முடியும். அப்புறம் பூனம், அப்புறம் வந்து செந்தில் சார்னு அவங்க கூட உள்ளவங்களாம் வந்து போய் சொல்கிறோம். சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வந்து நல்லாயிருக்கு சார், என்னன்னு தெரியல, இது வந்து வேணான்னு சொல்கிறாரு. அப்புறம் சார் வந்து மனசந்தன் வேறு ஒரு படம், உன்னுடைய ஃபீல்டே இருக்கும், திருப்பதியில் ஓடிட்டுருக்கு, போய் பாரியா அப்படி சொல்லிட்டு போக சொல்கிறாரு. அந்த படம் பார்த்தா அதே மாதிரி ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி யோசிச்சிருக்கேன், இது சேம் பேட்டர்னில் போக வேணான்னு தான் நம்ம முடிவு பண்ண சொல்லி பாதியில் நான் திரும்பி வந்துட்டேன். அப்படியே போகுது சார். அந்த காலகட்டத்தில் எனக்கு போஸ் தான் வந்து முக்கியமான காரணம். இங்கே உட்காந்தா அப்படியே உட்கார வேண்டியதுதான். இந்த படம் இப்போ வந்து வேறு அடுத்த படம் சாருக்கு பண்ணிக்கலாம், இது வெளியில் போய் பண்ணுவோம். எனக்கு பயம் என்னென்னா 5 lakhs வாங்கியிருக்கோம், அது எப்பறம் வந்து இந்த 5 லட்சம் தான் உன் லைஃபா, நீ ஃபஸ்ட்டு வா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போஸுக்கு தைரியம் கொடுத்தாரு. அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் நான் வந்து கமல் சாருக்காக ஸ்கிரிப்ட் நான் யோசிச்சிருந்தேன். அதை நான் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தேன், இது பண்ணால் கமல் சார் பண்ணணும், இல்லைன்னா அந்த கதையை அப்படி கமல் சாரே கொடுத்துட்டு வந்துடுவேன்னு ஒரு முக்கிய வேடெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை பார்த்துட்டு ரத்தின சார் கூப்பிட்டார், உங்கள்கிட்ட கமல் சாருக்கு ஒரு கதை இருக்காமேன்னு சொன்னேன். அது போய் கமல் சாருக்கும் சொன்னேன். கமல் சாருக்கும் ரத்தின சாருக்கும் அப்போ ஏதோ சம்திங், அது எனக்கு என்னன்னு தெரியாது, கதை பிடிச்சிருக்கு, ஆனால் வேறு கம்பெனிக்கு பண்ணலாம் அப்படின்னு சம்திங் சொன்னார். அப்போது எனக்கு கனகசபாதின்னு, கமல் சார் போய் கதை சொன்னதே சந்தோஷம், அது பிடிச்சது ரொம்ப சந்தோஷம். போகிறதுக்கு முன்னாடி காந்தி கிருஷ்ணா சங்க சாருடைய அசிஸ்டண்ட் அவர்கள்லாம் பேசுகிறேன். சார் கீழே போய் கோம்சாட்லாம் காட்டுறாரு சார், கமல் சார் இங்கே தான் நீங்கள் எப்போ வேணுமா வரலாம், படம் பார்க்கலாம் அதெல்லாம் சொல்கிறாரு. நான் இதை வந்து அவர் தான் அனுப்பியிருக்காரு, இது எப்படி நம்ம வந்து போய் சொல்ல முடியும், சரி அவங்களே பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டு, சார் நீங்களே கேளுங்க சார் கமல் சார்கிட்ட என்ன சொன்னார்னாரு. கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் சார், மற்றதில் நீங்களே பேசுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படி தள்ளி போச்சு, என்னமோ தெரில அவங்களுக்குள்ளே ஏதோ அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் 2-3 நாள் கழிச்சு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு மறுபடியும் சார் கேட்குறாரு. கேட்டப்போ அப்போ தான் இந்த குழப்பங்கள்லாம் நிகழ்ந்துட்டு ரொம்ப யாரெல்லாம் தேர்றதுங்க இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு ரன் சொல்கிறேன். கேட்டு முடித்த மாத்திரத்தில் அவன் பயங்கர நாலேஜ், ஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக பிடிப்பார். அவரும் அந்த மாணி வேறு எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும், அந்த நரம்பை பிடிப்பார். ரொம்ப பிடிச்சி போச்சு. இம்மிடியேட்டாக மேடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லிங்குசாமிகிட்ட ஒரு கதை கேட்டேன், நீங்கள் மேடி வந்து அதுக்கு அடுத்து மேடியை கான்டாக்ட் பண்ணி நான் போய் சொல்கிறது. இதுக்கு நடுவில் விஜய்க்கு இந்த கதை சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு உண்மையா? அந்த கேப்பில் வந்து அங்கங்கே ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, ரத்தன் சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் அந்த இது எல்லாமே எப்படின்னா சார், ஒவ்வொரு நிமிஷமாக வேலை பார்ப்போம் தெரியுமா நம்ம. அப்போது இப்போல்லாம் வந்து என்னென்னா 1 வருஷம் போகிறதே டக்குன்னு போயிடுது. அப்போது 1 நாள் ஆயிடுச்சே, படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும். 5 நாளாக சும்மா இருக்கமே. அப்போ தான் வந்து சரவணன் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி சாருக்கு ரொம்ப பிடிச்சி தான் போயிட்டு நம்ம சாருக்கு விஜய் சாருக்கு சொல்கிறதுக்காக அவங்க டேட்டுக்காக போய் சந்தேஷ் சாரை போய் பார்த்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் சந்தேஷ் சாருக்கு இந்த கதை வந்து நம்ம தம்பிக்கு இது கரெக்டாக இருக்காது, நான் அவர் ஒரு கிராப் சம்திங் ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு, வேணான்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போனது ரத்தன் சார்.
இந்த கதையை மிஸ் பண்ண 2 பேர்னா ஒன்று சௌத்ரி, இன்னொன்று விஜய். இந்த 2 பேரும் இந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு அப்புறம் எப்போவாவது இந்த படத்தை பற்றி இல்லை, பேசியிருக்கீங்க? இந்த படத்தை பற்றி விஜய் சார் வந்து நேரடியாக கேட்கல இல்லையா கதை, அதனால் அவருக்கு அந்த போய் சேர்ந்துருக்காது. அதை பற்றி அவருக்கு பேசுனதில்லை. சவுதி சார் ஃபீச்சரில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்டு மிஸ் பண்ண படம், ஏன்னா படம் ரிலீஸ் ஆன ஹிட்டுன்னு பிறகு கேட்டுகிட்டே இருக்காரு, ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்குறாராம். பிருந்தா சார் இதெல்லாம் இப்போ போகிறப்பெல்லாம், ஐயோ என்னையா அவன் ஆள் எங்கே பார்த்தாலும் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப பெருசாக சொல்கிறாங்கயா அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. கிட்டுன்னு டாக்க அவருக்கு போகுதில்ல, ஒரு மாதிரி இதாகிட்டார். நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகுதா, காலகட்டம் மாறுதா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு சார். எதாவது படம் வந்து நீங்கள் வந்து நல்ல கதை ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வந்த மகாலட்சுமியை நான் வந்து தட்டி கழிச்சிட்டேன், ஏதோ எட்டி மிச்சிட்டேன், தட்டி கழிச்சிட்டேன் ஒரு வார்த்தை, அது ரன்னியா. அவன் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னான், நம்ம கம்பெனிலேருந்து ஒருத்தன் அவன் வந்து அடுத்த ஒரு கதை சொல்கிறான், அதை நான் புரிஞ்சிக்காமல் நான் வந்து அனுப்பிட்டேன் சொல்லி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை நான் பார்த்தேன். அடுத்தடுத்து நானும் வெவ்வேறு பக்கம் போக வேண்டியதாகிடுச்சே. அப்புறம் அவர் கேள்விப்படுறாரு, ரன்னுக்கு பிறகு என்னோடய சம்பள விஷயம் வந்து நான் சொல்லலை சார், ஆனால் வெளியில் பேச்சு இருக்குது, லிங்குசாமி 1 கோடி கேட்கிறாராம். அது நியூஸ் பெரிய நியூஸாக அங்கங்கே ரேடியோவில் எல்லாத்துலேயும் வரும், நம்ம ஆட்கள் தான் இருக்காங்களே. நான் கேட்கல. ஆனால் ஜிவி சார் மேடி என்னுடைய காம்பினேஷனில் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கப்புறம் ரன்னுக்கு பிறகு போஸுக்கு கூட போய் பேசுகிறார். பேசி உங்கள் டைரக்டருக்கு 1.25 ரூபா சம்பளம், மாதம் சாருக்கு நான் பேசிக்கிறேன், அவருக்கு 1 ரூபா சம்பளம் இவன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் தம்பிக்கு உங்கள் அண்ணனுக்கு 1.25 சம்பளம், அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணது. கதை சொல்லுங்கள். அப்படி போச்சு. அதுலேருந்து தான் வெளியில் அப்படி போச்சு. வந்து சார் சொன்ன சம்பளம் தான் அது, ஜிவி சார் சொன்ன சம்பளம் அது. கதையை கேட்டவுடனே மாதவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்கிரிப்டு? சின்னதாக அதுக்கு முன்னாடி கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்சிடென்ட் எனக்காக இருக்கும். ஃபோனில் மதியம் அப்பாயின்மெண்ட் அவருக்கு சொல்லிட்டார், மேடிக்கு நீங்கள் பேசிட்டு போங்கன்னு. நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறேன். அடித்த மேடி வந்து அப்போது நம்ம ஆனந்தம் பண்ணியிருக்கோம், அவர் மின்னலே பண்ணியிருக்காரு, அலைபாய்தே பண்ணியிருக்காரு. அதே காலகட்டம் தான் மின்னலே வந்து அவர் தான். ஃபோன் பண்ணும்போது அவருக்கு நான் என்ன மாதிரி ஸ்டைலாக ஃபிலிம் சொல்ல போகிறேன் ரத்தின சொல்லிட்டாரு, அதுக்காக தான் கூப்பிட்றாரு என்ன. அப்போது நான் ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் சொல்லுவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 2.25 மணி நேரம் சொல்லுவோம் சார். இது 2.25 மணி நேரமா, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமான்னு கேட்டார். என்னடா இது ஷார்ட்டாக சொல்லணுமான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை சார் இது வந்து இது கதையே கிடையாது, ஸ்க்ரீன் ப்ளே சீன்ஸு கொஞ்சம் டீட்டெயிலிங் தான் சார். அப்போ 1 ஹவரில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். பேரம் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.25 மணி நேரம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் சொல்லி வச்சிட்டேன். அது ஆனந்தம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அது திமிரில் ஒரு கான்ஃபிடென்ட்டு. இந்த கதையை அப்படி சொன்னால் தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கும் தெரியுது. கரெக்ட். இந்த மாதிரி வந்தான் போனாலும் சொல்ல முடியாது, நான் நுணுக்கி நான் சொல்லணும். அப்படியே வந்தான், அங்கங்கே ஆட்கள் இருந்தாங்க, நடந்து வந்தான், ஜம்ப் பண்ணி சொல்ல வேண்டியது. ஆமாம், அப்படியே அருவா இருந்துச்சு, எடுத்தான், ஒரு நோட்டில் வச்சான், தள்ளி நின்னா, பஸ்ஸில் ஏறினா, ஆட்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, தங் அப்படின்னா இது சொல்லணும். இல்லைன்னா இது படம் இல்லை. புரியுது. ஏன்னா ஃபைட்டு தானே, கட் பண்ணால் ஃபைட்டுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு ஃபைட்டுங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஃபைட்டுங்கன்னு சொல்கிற படம் கிடையாது இது. அதுக்குள்ளே நாங்கள் வேறு வேலைகள் இருக்குது. ரத்தன் சாருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க திமிரா பேசுகிறாரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு சார் அடித்தார். அடிச்சோன்னே நான் சொன்னேன், இல்லை சார் இந்த மாதிரி கேட்டார், நான் வந்து இந்த மாதிரி டைம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு சார் நீங்கள் மறுபடியும் பேசுங்க, அவரே உங்களை கூப்பிடுவார், நீங்களும் பேசுங்க சொல்லிட்டு திருப்பியும் அடித்தார். ரத்தன் சார் சொன்னார், இந்த மாதிரி மறுபடியும் ஏதோ டைம் சொன்னார் மேடி. நான் முடிவு பண்ணிட்டேன், இது ஃபஸ்ட் ஸ்டாப் கேட்டோடனே கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிடுவார். சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நானும் பழனிசாமி அப்போ போய் சொன்னேன். சொல்லும்போது சார் அந்த சப்வே ஃபைட் இருக்குல்ல, ஒன்றா ஓடி போய் சற்றை க்ளோஸ் பண்ணான்னு சொன்னால சார், அங்கே டப்புன்னு அவருக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது தான் டைம். படம் முடிகிற வரைக்குமே அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டு தான், முழுக்க என் கூட அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். அவ்வளோ பிடிச்சிச்சு அவர். நாய் கூட ஓடுறவனை தான் துரத்தும். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த குறிப்பிட்ட சீன் வந்து இன்னி வரைக்கும் பேசப்படுற சீன். ஆமாம், அந்த இது கிடைச்சவொடனே ஒரு நம்பிக்கை வந்து என்னென்ன சார், காதலும் வீரம்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன நம்ம பார்த்து பழகின படங்கள், எல்லா கட்டத்துலேயும் பார்த்து பழகின படங்கள். லவ் பண்ணுற ஒருத்தன்னா இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா இந்த மாதிரி பேக்ட்ராப்பில் உள்ளவங்கன்னா ஒன்று அடி வாங்கிட்டு நிற்பான். எனக்கு அந்த மந்தமாக இருக்கிறது, தாடி வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறது, சோகத்தில் பாடுறது, இதெல்லாம் இதில் இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். லவ் படம் தான், ஆனால் அவனுக்காக அவனே நிற்கணும். யாரோ சேஞ்ச் ஜெயபால்கிட்ட போய் நிற்கிறதோ இல்லை இன்னொரு ஆள்கிட்ட போய் சப்போர்ட் கேட்குறதோ அதெல்லாம் இல்லை.
தனக்காக தானே நின்னா எப்படி இருக்கும்? ஒரு கடைக்கன் பார்வை பார்த்துட்டா அப்படி ஆயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தனக்குள்ளேயே அந்த இது கிளம்புனா, தனக்குள்ளேயே அந்த மூடு வந்தால், அதுக்கு தான் பொண்ணுங்க பின்னாடி பொண்ணுங்களாக வருவாங்க, பசங்க தான் வருவாங்க, பெரிய ரவுடியாக வெட்டுவாங்களாம். இதுக்கெல்லாம் ஒருத்தன் வருவான், ஒரு ஆள் அங்கே லீடு கொடுத்துருப்பார் ஆல்ரெடி. ஆனால் ஜனங்க நம்பலை, அது இவன் தான், இவன் அப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கல. நானும் கதை பேசும்போது எங்களுக்கு அவனே அவனுக்கு அணிக்கணும். அசிஸ்டன்ஸ்லாம் என்ன கேள்வியாக கேட்பாங்களே சார், இந்த படத்தோட டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு கேள்வி ஒரு பதில். நான் மாதவனாக உட்காந்துருப்பேன், அந்த கேரக்டராக சிவா. நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எதிர்த்தரப்புனா உண்மையிலே அவங்களுக்கு தோணும். புரியுது. கனகசபாவதி, பன்னீர்செல்வம், போஸு, வைரக்கணு சார், அப்புறம் தியாகு, இன்னும் நிறைய முக்கியமான பசங்க எல்லாரும் ஒரு அணி. அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டே இருப்பாங்க. என்னங்க சாதாரண விஷயமாங்க, நடைமுறைக்கு இப்படின்னா வைரக்கண்ணு கேட்டே இருப்பார். ஹலோ, நான் ரீமேக்கப் பண்ணுறேன், இனிமேல் தாங்க கண்டுபிடிக்கணும், இருங்க பொறுமையாக இருங்க, இது இல்லைங்கிறதுனால அது என்கிட்ட இப்போ இல்லை, அதுக்காக அது தப்புன்னு நீங்கள் பேசாதீங்க, இருங்க வரும், வெயிட் பண்ணுங்கள், மலைகளை நகர்த்துற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கும், இது ஒர்க் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டு நான் கேள்வி கேட்க பதில் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க அண்ணனுக்கு நான் 2 உசுரா ரவுடின்னா நான் எதிர்த்து பேசுகிறேன்ல சார், அதுதான் இது பதில் தான். உங்கள் அண்ணனுக்கு நான் 2 உசுரா, அடித்தா வலிக்கும்ல, வெட்டினா ரத்தம் வரும்ல, இது நம்ம சொல்லுவோம். அவன் வீடு பூந்தான்னா இவனும் வீடு போகட்டும், அப்புறம் பட்டியல் போடு வீரமான விஷயங்கள்லாம், வீடு பூந்து தூக்குறேன், ஒண்டி கொண்டி நிற்பியா, இதெல்லாம் வீரத்தில். லவ்வில் என்னென்னலாம் பண்ணும் இந்த பக்கம், அப்படி ஒரு பட்டியல் போட்டு அருமை வேலை பார்த்தது தான் கேள்வி பதில்கள் தான். இந்த படத்துக்குள்ளே முதல்லயே ரகுவரன் இருந்தாரா? ஒரு சிலர் தான் அப்படி உள்ளே வரும்போதே நம்மளும் அலர்ட் ஆகும், ஐயோ அவர் ஏதோ, அவங்களும் என்னென்னா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அந்த மூடில் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க, அந்த மாடுலேஷனு, அந்த மூடு, டயலாக் கேட்டு வந்துட மாட்டார் அவர் சீக்கிரமாக. ஆமாம், திருப்பி ஒரு தம் அடிச்சுட்டு நம்ம கோட்டையெல்லாம் போனார்னா நாங்கள் இங்கே ரெடின்னு பதறிட்டு இருப்போம். அவர் அங்கே ஃபீல்டு அந்த மூடு போயிட்டு, பர்டிகுலராக அந்த ஹாஸ்பிட்டல் சீன் எடுக்கும்போதெல்லாம் வரவே இல்லை. நாய் கூட ஓரனோட தான் துரத்தும், நான் திரும்பி நின்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். நீ திரும்பி நின்று அதை பார்த்தினா அது ஓட ஆரம்பிச்சிடும். அந்த இடம்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறா, மேடியும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, தெரிஞ்சிச்சு அவருக்கும். ஆஹா, இது ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணுங்கிற மூடு அவருக்கு இருக்குது. அப்படியே வருவார், அந்த மூட்லேயே வருவார். விளையாட்டாக மம்முட்டி சார், மேடி, 2வது படத்தில் மீரா ஜாஸ்மின், மொதல் படத்தில் கூட கிடையாது, 2வது ரெடி ஏதோ அப்படியே துடிச்சிட்ருக்கும், சிறகடிக்கிற மாதிரி அடிக்கும். அதே மாதிரி ஜீவா சார் கேமரா பிடிக்கிற விதம், ஒரு சில வேறு இருக்காங்க சார், அது அவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஐயோ என்ன மாதிரி இருக்காங்கப்பா, எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, இவங்க இருக்கும்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கும் வேலை பார்க்கணும். அனுகாஷன் அவங்களும் பயங்கர சின்சியராக இருப்பாங்க. ரைட்டாக சரியான நபர்கள் உள்ளே இருக்கும்போது சார், நம்மளும் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அந்த பயம், அந்த அலர்ட்னஸ்ஸு, ரன்னெல்லாம் சார் ரத்தின சாரை பற்றி சொல்லணும். ஒரு நாள் சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இப்போ இருக்குல்ல சார், இந்த எக்ஸ்பிரஸ் அவங்க அந்த மால் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் நம்ம செட்டு போட்டிருக்கோம். தரணி சார் தான் அந்த வில்லன் வீடு. டே மொத்தமும் ஷூட் பண்ணால் நான் ஒரு நிமிஷம் கூட நகரமாகவே மாட்டேன். அந்த சின்ன ஒரு ஈவினிங் வாக்கில் சார், சின்ன பிரேக் டயத்தில் நைட் ஷூட்டிங் கன்னியூ ஆக போகுது, அந்த கேப்பில் வெளியில் வரேன். மீரா ஜாஸ்மின் எந்த அளவு இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன்? எந்த அளவு ப்ளஸ்னால், இந்த படம் வந்ததுக்கு பிறகு இன்னொரு படம் பாலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் என்னன்னு பார்த்தா, ரன் படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய க்ரீம் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் ஆகிட்டாங்க. இவங்களோட பேசும்போது எப்போதாவது இந்த ரன் படத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? இந்த படத்துக்கு எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்னு சொன்ன மாதிரி, இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரத்ன சார் கம்பெனியில் படம் பண்ணதுனால ஒரு பக்கம் சங்க சார் படம் பார்க்க வந்துட்டார், மேடி இருக்கிறதுனால மணி சார் வந்துட்டார். மணி சார் படம் பார்த்துட்டு என்னடா சொல்லுவார்னு எனக்கு சங்க சார் என்னடா சொல்ல போகிறாரு, சங்க சார்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.